இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும். எந்த ஒரு விசுவாசியையோ எந்த ஒரு ஊழியக்காரனையோ பார்த்து ஓடுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஓட்டம் அல்ல. இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடுவோமானால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். இந்த உலகத்தில் எந்த மனிதரை நாம் நோக்கி ஓடினாலும் அந்த வாழ்க்கை ஒருவேளை தோல்வில முடியும். ஆகவே எந்த ஒரு மனிதனையும் நோக்கி அல்ல, இயேசுவை நோக்கியே நாம் ஓடும். அவரே தான் நாம் பார்க்கணும். மனுஷனை பார்த்துட்டா நம்ம விழுந்து போயிடுவோம். நம்மை விட பரிசுத்தவான்கள், நம்மை விட பெரியவர்கள், அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்போம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையே பார்த்து ஓடும்போது சில நாம் தடுமாறி விடுவோம். இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டுமோ? பொறுமையோடு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். அடுத்த ஆள் ஓடுறதை பார்த்து ஓடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். நீங்க இந்த ரன்னிங் ரேஸ் பார்க்கும்போது அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் இருக்கும். எவ்வளவுதான் ஃபாஸ்டா ஓடினாலும் ட்ராக் மாதிரி ஓடியாச்சுன்னா அவனுக்கு பிரைஸ் கிடையாது. அதனால நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதை, நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நான் அடுத்த ஆளை பார்த்து அவன் அப்படியெல்லாம் போறானே, அவன் பரவத்துக்கு போவான், நமக்கு தெரியுமா? இவன் இப்படி எல்லாம் போறானே, ஆசீர்வாதமா தானே இருக்கிறான், அவன் ஜெபித்தா மகிமை இறங்குது, அற்புதம் நடக்குது, அதனால அவனை பார்த்து ஓடலாமா? இல்ல, நமக்கென்று நியமித்திருக்கிற பாதையிலே இயேசுவை மாத்திரம் நோக்கி நாம் ஓட வேண்டும். பொறுமையோட ஓடக்கடவும், அவசரப்படக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல பொறுமையாக ஓட வேண்டும். அப்படி ஓடினாதான் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.